بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலாவை போற்றியவனாக புகழ்ந்தவனாக நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறி இன்றைய பாட அமர்வை நான் ஆரம்பம் செய்கின்றேன். கணியத்துக்குரிய சகோதரர்களே, உபரியான தர்மம் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? கடமையாக்கப்பட்ட ஜகாத்தில் இடப்பட்ட நிபந்தனைகள் உபரியான தர்மத்துக்கும் நிபந்தனையாக கூறப்பட்டுள்ளதா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, உபரியான தர்மம் படிக்கின்ற மாணவர்கள், வசதி உள்ளவர்கள், அவர்களுக்கும் தர்மம் செய்வது மார்க்கத்தில் அனுமதி உள்ளதா என்பது சம்பந்தமாக கணியத்துக்குரிய சகோதரர்களே, உபரியான தர்மம் கடமையாக்கப்பட்ட ஜகாத்தை விட மிக விசாலமானது. ஏனென்றால் ஜகாத்துல் மஃப்ரூதா, கடமையாக்கப்பட்ட ஜகாத், அல்லாஹு தஆலா சூரத்து தௌபா 60வது வசனத்திலே குறிப்பிட்டிருக்கின்ற 8 கூட்டத்தினருக்கும் தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹு தஆலா கூறுகின்ற பொழுது, இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபதி குலூபுஹும் என்ற அந்த தொடரான ஆயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்ற செய்தி, யாசிப்போருக்கும் ஏழைகளுக்கும் அதை வசூலிப்போருக்கும் உள்ளங்கள் ஈர்க்கப்பட வேண்டியவர்களுக்கும் அடிமைகளை விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாஹுவின் பாதையிலும் நாடோடிகளுக்கும் தர்மங்கள் உரிமையாகும். இது அல்லாஹுவின் கடமை. அல்லாஹ் அறிந்தவன், ஞானமிக்கவன் என்று அல்லாஹு தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே உபரியான தர்மம் அது விசாலமானது, விஸ்தீர்ணமானது. ஒரு மனிதன் தேவையான மனிதர்களுக்கு கொடுப்பது ஜாயிஸ் ஆகும். வைல்லமக்குன் ஃபகீரன், அவன் ஏழையாக இல்லையானாலும் சரியே. அதே போல கல்வியை படிக்கின்ற மாணவ மாணவிகள் செல்வந்தர்களாக பணக்கார குடும்பத்திலே உள்ளவர்களாக இருந்த போதிலும் சரியே, அவர்களுக்கு தர்மம் செய்வது, உபரியான தர்மம் செய்வது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ளது. ஏன்? தஸ்ஜியன் லஹும் அலா தலபில் இல்ம், அறிவை தேடுவதன் மீது அவர்களை உற்சாகப்படுத்துவதற்காக வேண்டி. அதே போல செல்வந்தர்கள், அவர்களுக்கு மத்தியிலே, அவர்களுக்கும் கொடுப்பவனுக்கு மத்தியிலே உல்ஃபத், நெருக்கத்தை, அன்பை, பரஸ்பரத்தை, முஹப்பத்தை ஏற்படுத்துவதற்காக வேண்டி தர்மம் செய்வதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையிலே அது அந்த உபரியான தர்மம் மிக விசாலமானது என்ற செய்தியோடு, எதில் பிரயோசனம் அதிகமாக இருக்கின்றதோ அவைகளை நடைமுறைப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.